ああ、そうだ。螺旋岩。Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்க அப்படினா நம்ம Boruto சீரிஸ்ல இருக்கக்கூடிய நருட்டோவோட பையனான Boruto எந்த அளவுக்கு பவர்ஃபுல், அதுலயும் குறிப்பா டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி நம்ம Boruto எப்படி இருந்தா, டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா நம்ம Boruto எப்படி இருக்கான் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம Boruto அனிமே ஃபர்ஸ்ட் வரும்போது Boruto கரெக்டரை பாத்தீங்கன்னா சுத்தமா யாருக்குமே பிடிக்காது. எல்லாருக்குமே பிடிக்காதுன்றதை விட பெரும்பாலான மக்களுக்கு பிடிக்காது. அதுல நானுமே ஒருத்தன். பட் அதுவே டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 Blue Vortex மாங்கா வந்துச்சு பாத்தீங்களா, அதுக்கப்புறம் Boruto கரெக்டரை எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சது. என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். பிகாஸ் Boruto சீரிஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம Boruto கரெக்டரை எனக்கு சுத்தமா பிடிக்காது. Boruto கேரக்டர்னு மட்டும் இல்ல, Boruto சீரிஸ்ல வரக்கூடிய பெரும்பாலான கேரக்டரை சொதப்பி வச்சிருப்பாங்க. சோ அதனாலேயே எனக்கு Boruto சீரிஸை சுத்தமா பிடிக்கல. பட் ஆஃப்டர் டைம் ஸ்கிப்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா Boruto சீரிஸை வேற லெவல்ல கொண்டு போயிட்டாங்க. சோ அப்படியான அந்த டைம் ஸ்கிப்ல இருக்கு. அதுக்கு முன்னாடி Boruto சீரிஸை எதனால நிறைய பேருக்கு பிடிக்கல அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். பட் அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அமைத்தி ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். அண்ட் அது மட்டும் இல்லாம என்ன பர்சனலா எங்கேயாச்சும் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். சோ அதை மறக்காம கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அனிமே பத்தின அப்டேட்ஸ் உங்களுக்கு அங்க உடனுக்குடன் தெரிவிக்கப்படும். சரி, ஓகே, ரைட். சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். சோ இப்போ நம்ம அதனால ஓவரா பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். நீங்க பாக்குறது மல்டோ பை சேனல். நான் தான் உங்க மல்டோ பை. ஃபர்ஸ்ட் Boruto டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி எதனால Boruto கேரக்டரை நிறைய பேருக்கு பிடிக்கல, இன்க்ளூடிங் மீ. ஸோ எதனால Boruto கேரக்டரை பிடிக்கல அப்படின்றத சின்னதாக பார்த்துருவோம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து Boruto அனிமேஷன் ஸ்டார்டிங்கில் ஃபெயில் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கேரக்டர்ஸோட அனிமேஷன். Naruto சீரிஸ்ல இருக்கக்கூடிய நிறைய கேரக்டர்ஸ் Boruto சீரிஸ்லயுமே இருப்பாங்க. பட் Boruto சீரிஸ்ல அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர் டிசைன் இருக்கு பார்த்தீங்களா, அது படுமோசமாக இருக்கும். இந்த பாயிண்ட் எல்லாருமே அக்ரி பண்ணுவீங்க தான் நினைக்கிறேன். சப்போஸ் ஒரு சிலருக்கு மாற்று கருத்து இருந்தால் உங்களுக்கு 2-3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கம்ஸ் டு Naruto சீரிஸ்ல கொடூர வில்லன் என்று அழைக்கப்பட்ட Orochimaru. Naruto சீரிஸ்ல Orochimaruவை பார்க்கும்போதே ஒரு விதமான பயம் நம்மளுக்கு வந்துடும். அவனுடைய ஸ்பீச் ஆகட்டும், அவனுடைய செயல்பாடுகள் ஆகட்டும், அவனுடைய ரிசர்ச் ஆகட்டும், எல்லாமே பார்க்கறதுக்கு பயங்கர கிரீப்பியா இருக்கும். பட் இப்பேற்பட்ட ஒரு கேரக்டரை 4th கிரேட் நிஞ்சா வரப்ப நல்லவனா மாத்தினது மட்டும் இல்லாம Boruto சீரிஸ்ல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, ஆண்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா பொட்டைகளா. ஆல்ரெடி Orochimaruவோட ஜெண்டர் மேல நிறைய பேருக்கு நிறைய விதமான சந்தேகங்கள் இருக்கு. இதுக்கிடையில Boruto சீரிஸ்ல இந்த மாதிரி ஒரு டிசைனை கொடுத்துருக்காங்க. Orochimaru கேரக்டர் மட்டும் இல்ல, நம்ம Gaara கேரக்டருமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மொக்கையா தான் காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலா கொஞ்சம் கிடையாது, நல்லாவே வச்சு செஞ்சிருப்பாங்க. என்னடா என் தலைவன் Gaaraவை ஸ்கூல் டீச்சரா மாத்தி வச்சிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு Gaaraவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இருந்துச்சு. சி, அவருக்கு ஏஜ் ஆகுது, எல்லாருமே எவால்வ் ஆகுறாங்க, அதெல்லாம் செகண்டரி. பட் அதுக்காக இப்படி ஒரு டிசைனாடா கொடுப்பீங்க? Gaara மட்டும் இல்லாம மெய் டெரிமி இருக்காங்கல்ல, அவங்களையுமே கேவலமா தான் காமிச்சிருப்பாங்க. மெய் மட்டும் இல்லாம கேப்டன் Yamato, Kuranai, Kankoro, Anko, Shino, Killerby, Kabuto அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேடான டிசைனை தான் கொடுத்துருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு Naruto சீரிஸ்ல இருந்த மாதிரியே Boruto சீரிஸ்ல இருக்கிறது Kakashi மட்டும் தான் நினைக்கிறேன். இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. பட் இப்போதைக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு Kakashiயை வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன கேரக்டர்ஸ்லாம் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுடலாம். பட் Naruto சீரிஸ்ல மெயினான கேரக்டர் யாருங்க? யாரை ஃபாலோ பண்ணி இந்த Naruto சீரிஸ் போகும்? Naruto சீரிஸ் கூட விட்டுருங்க, Boruto சீரிஸ்க்கு வாங்க. Boruto சீரிஸ்ல ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர் யாரு? Naruto Uzumaki தானே. பட் அந்த Naruto Uzumakiயை Boruto சீரிஸ்ல எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, Naruto Shippuden நம்ம நருட்டோவுக்கு கொடுக்கப்பட்ட டிசைன் நிஜமாவே நல்லா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம நருட்டோ ஒகேஜ் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருப்பான், மாசா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இமேஜினேஷன் வச்சுன்னு இருப்போம். பட் கொடுத்தாங்க பாருங்க ஒரு ட்விஸ்ட். செம்மையாகிறப்பா. என்னது? ஏய் சூப்பரா இருக்கறப்பா. போடா. பாபாலே. பாரு. பட் அதுக்குன்னு Boruto சீரிஸ்ல நம்ம நருட்டோவுக்கு கொடுக்கப்பட்ட டிசைன் அந்த அளவுக்கு மோசம்னு சொல்ல முடியாது. பட் மோசம் தான். சரி, இது கூட பரவாயில்ல, ஓகே ரைட். இது கொஞ்சம் அப்படியே ஓர வைங்க. அதனால Boruto சீரிஸோட ஸ்டார்டிங்ல Boruto கேரக்டரை நிறைய பேருக்கு பிடிக்கல. அண்ட் அதனால அவனை பார்த்தாலே அடிக்கணும் போல ஒரு தாட் வந்தது அப்படின்றத இப்ப பார்ப்போம். Boruto சீரிஸை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத ஒரு சின்ன டீசர் மூலமா நம்மளுக்கு காமிச்சிருப்பாங்க. அந்த டீசரை பார்க்கும்போது, டீசர்ன்றதை விட ஒரு சின்ன கிளிப்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளிப்பை பார்க்கும்போது உமால இதாண்டா அனிமே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் அந்த கிளிப்பை பார்த்து முடிச்சுட்டு அனிமேக்குள்ள வரும்போது தான் தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சின்றது நமக்கு தெரிய வரும். பிகாஸ் இதுக்கப்புறமா தான் நம்ம Naruto சீரிஸ்ல பார்த்த ஒவ்வொரு கேரக்டரோட டிசைனையுமே ரிவீல் பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்க்கும்போதே வேற லெவல்ல இருக்கும். இதனாலே Boruto அனிமேஷன் மேல நமக்கு ஒரு பேடான தாட் வந்துடுச்சு. இது மட்டும் இல்லாம இந்த Boruto சீரிஸ்ல நம்ம நருட்டோவுக்கு நட்டாவுக்கு 2 பசங்க பிறந்திருப்பாங்க. ஒன்னு Himawari Uzumaki, இன்னொன்னு Boruto Uzumaki. Himawari Uzumaki பரவாயில்ல, அவங்க சின்ன பொண்ணா இருக்கும்போதே ஓரளவுக்கு நல்லாவே காமிச்சிட்டு வருவாங்க. பட் நம்ம Boruto அப்படியான்னு கேட்டீங்கன்னா அதுதான் இல்ல. நம்ம நருட்டோவுக்கும் Boruto சீரிஸ்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸுக்கும் எந்த அளவுக்கு குடைச்சல கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடைச்சல நம்ம Boruto நல்லாவே கொடுத்திருப்பான். பட் Boruto சீரிஸ்ல நம்ம நருட்டோ ஒரு ஒகாகே இல்லையா, சோ ஒகாகேயோட பையனை ஈஸியா பனிஷ் பண்ண முடியாது. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் சுற்றிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாமல் பொருட்டோ நருட்டோ மாதிரி கிடையாது. நம்ம நருட்டோவுக்கு சின்ன வயசுல எதுவுமே இருக்காது, பட் பொருட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா அது எல்லாமே இருக்கும். இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இந்த ஒரு கீ பாயிண்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம பொருட்டோ கேரக்டரை ஆஃப்டர் டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா வேற லெவலில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது என்னன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். சின்ன வயசுலேயே நம்ம பொருட்டோவுக்கு எல்லாமே ஈஸியாக கிடைக்கிறதுனால அவனுக்கு பார்த்தீங்கன்னா பொறுப்புன்றது அந்த அளவுக்கு பெருசாக இருக்காது. அந்த சமயத்தில் நம்ம நருட்டோவுமே பயங்கர பிஸியாக இருப்பான் இல்லையா, பிகாஸ் இஸ் த ஒகாகே. ஸோ அதனால் அவனுக்கு நிறைய வேலைகள் இருக்கும். அந்த வேலையை பார்க்கறதுனால அவனால் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அந்த அளவுக்கு நல்லா பார்த்துக்க முடியாது. நல்லா பார்த்துக்க முடியாதுன்னா இட் மீன்ஸ் அவனால் ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ இதனாலே நம்ம நருட்டோவுக்கும் பொருட்டோவுக்கும் பெருசாக எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் தான் நம்ம பொருட்டோ பார்த்தீங்கன்னா சாசுகேவை மீட் பண்ணுறான். நருட்டோவுக்கு எப்படி நம்ம சாசுகே ஒரு ரைவலாக இருந்தானோ அதே மாதிரி பொருட்டோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கான். நான் ஃபியூச்சரில் சாசுகே மாதிரி தானே ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாசுகேவை பார்த்து சாசுகே மாதிரியே பவர்ஃபுல்லாக மாறுறது மட்டும் இல்லாமல் சாசுகே கிட்டே ஒரு சில ட்ரைனிங் எடுப்பான். பட் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதுக்கு நடுவிலே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கும். பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. பொருட்டோ அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை உணர்ந்து செயல்படாத காரணத்தினாலும் பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்காம வீட்டுக்கே அடங்காமல் தொல்லை கொடுத்து கொண்டு இருந்ததுனாலும் தான் பொருட்டோ கேரக்டரை பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நிறைய பேருக்கு பிடிக்காம போச்சு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் பொருட்டோவோட எபிசோடுக்கு வருவோம். எடுத்த உடனே எல்லா எபிசோடும் டைம் லைனை நோக்கி போகணும் அப்படின்லாம் யாரும் கேட்கல. பட் அட்லீஸ்ட் ஒரு சில எபிசோட்ஸ் போனதுக்கு அப்புறமா வச்சு நீங்க அந்த டைம் லைனை ஃபாலோ பண்ணிருக்கணும் இல்லையா. நானும் சரி பாயிண்ட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணா அது பாட்டுக்கிட்டு போயிட்டே இருக்கு. ஏன்டா ஆல்ரெடி நிறைய ஃபில்லர் எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு தானே இதுக்குள்ள வந்திருக்கோம். திருப்பி இங்கேயும் ஃபில்லர் எபிசோட்னா எப்படா? நான் போறேன் எனக்கு வேணாம். இப்போ நான் சொன்னதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா பொருட்டோ சீரிஸை ஸ்டார்டிங்கில் எனக்கு பிடிக்காததுக்கான ரீசன். சரி ப்ரோ இவ்வளோ பேசுறியே அப்புறம் என்ன பண்ணுறீங்க பொருட்டோ சீரிஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்பீங்க. அதுக்கான ரீசன் என்ன தெரியுமா கைஸ்? நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. நிஜமாக சொல்ல போனால் நான் பொருட்டோ சீரிஸை பார்த்துட்டு பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டு வேறு அனிமே பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு நண்பர் கால் பண்ணி ப்ரோ இந்த மாதிரி பொருட்டோ சீரிஸில் குராமா செத்து போயிட்டு தான் அப்படின்ற மாதிரி கால் பண்ணி சொன்னார். என்ன ப்ரோ சொல்கிற, பொருட்டோ சீரிஸில் குராமா இறந்து போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மறுபடியும் பொருட்டோ சீரிஸை முதல்ல இருந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். விட்டதுலேருந்து கேட்சப் பண்ண ஆரம்பித்தேன். டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி பொருட்டோ சீரிஸில் உருப்படியாக வெளியே வந்த ஒரே ஒரு எபிசோட்னா அது நம்ம நருட்டோ பேரியன் மோடுக்கு போவான்ல அந்த எபிசோடு தான். இந்த சமயத்தில் தான் குராமாவுமே டெத் ஆகும். குராமா டெத் ஆகிற சீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் மறக்கவே முடியாது, வேற லெவலில் இருக்கும். குராமா அதோடைய பவர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம நருட்டோ கிட்ட கொடுத்துட்டு டஸ்ட்டாக மாதிரி காத்தோட கத்தா கரைஞ்சி மறைஞ்சு போயிடும். குராமா கிட்ட இருந்து மொத்த பவரி வாங்கின நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா பேரியன் மோடுக்கு போவார். இந்த பேரியன் மோட்னா என்ன அப்படின்றது யாருக்காச்சும் தெரியலனா இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. சீரியஸாகவே இந்த பேரியன் மோட் நருட்டோலாம் காமிக்கும் போது செல்ரியை செதற விட்ட தருணமாக தான் இருந்துச்சு. பட் இந்த எபிசோட்லையுமே நம்ம பொருட்டோ சும்மா இல்லாமல் சாசுகேவோட ரினிகன்ல பார்த்தீங்கன்னா கத்தியை விட்டு ஆட்டியிருப்பான். அந்த சமயத்தில் நான் அந்த எபிசோட பார்க்கும்போது டேய் தம்பி உனக்கு என்னதானா வேணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. இந்த சமயத்தில் தான் இன்டர்நெட் ஃபுல்லாக ஒரு கிளிப் பயங்கரமாக வைரல் ஆச்சு. அந்த கிளிப் வைரல் ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா நருட்டோ கேரக்டர்ஸ் பண்ண ஒரு கிமிக் தான். 17/12/2022 ஒரு பெரிய நியூஸ் காத்து கொண்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நருட்டோ கிரியேட்டர்ஸ் அஃபிஷியலாவே சொல்லியிருப்பாங்க. இதை பார்த்து நம்ம பசங்களாம் சும்மா இருப்பாங்களா? உடனே மாதராவோட கிளிப் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம மாதரா வேக் அப் டு ரியாலிட்டின்னு சொல்லி ஒரு டயலாக் சொல்லுவார் பார்த்தீங்களா, அதை நம்ம நருட்டோவை பார்த்து சொல்ற மாதிரி ஒரு கிளிப்பை எடிட் பண்ணி போட்டுட்டானுங்க. அந்த கிளிப் இருக்கான்னு தெரியல, சப்போஸ் இருந்தால் அட்டாச் பண்ணி விடுறேன் பாருங்க. So this was your dream, Naruto Uzumaki. இந்த கிளிப் லைட்டாக வைரல் ஆனதுக்கப்புறம் இந்த கிளிப்பு தூக்கி எல்லாருமே ஸ்டோரி ஸ்டேட்டஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இதில் நானுமே ஒருத்தன், கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து கொண்டு இருக்கும் நீங்களுமே ஒருத்தராக இருக்க சான்சஸ் இருக்குது. இதில் இன்னும் ஒரு சிலர்லாம் ஒரு படி மேலே போய் அவ்வளோதான்டா 14ஆம் தேதி இன்டர்நெட்டே சும்மா கதிகலங்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நானே ஒரு நிமிஷம் நம்பிட்டேன். ஒருவேளை இதெல்லாம் நம்ம மாதராவோட கெஞ்சுட்சு மூலியமாக தான் நடக்குதோ அப்படின்ற மாதிரி நம்ப வச்சிட்டானுங்க. பிகாஸ் 4th கிரேட் நிஞ்சா வரல நம்ம மாதரா இன்ஃபினிட் சுக்கியமி போட்டதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒவ்வொரு ட்ரீம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த பொருட்டோ சீரிஸ் நடக்கிறது ஃபுல்லாக நம்ம நருட்டோட ட்ரீமாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஒரு நிமிஷம் யோசிக்க ஆரம்பித்தேன். பட் அதுக்கப்புறமா தான் மறுபடியும் தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சின்னு சொல்லிட்டு நம்ம சாசுகே கூட இந்த டைனோசர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட ஒரு கொலா பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுலேயும் நம்ம சாசுகே அந்த டைனோசர் கூட சண்டை போடுவோம் பார்த்தீங்களா, அந்த சீன்லாம் பார்த்துடாதீங்க, பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் சும்மா ஸ்டன் ஆகி நிற்பீங்க. ஓஹோ இதுதான் நீங்கள் சொல்ல இருந்த பிக் அனௌன்ஸ்மெண்ட்டாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு தோணுச்சு. ஏன்டா அவன் ஆல்ரெடி நிறைய பீஸ்ட்டுக்கு மரண பயத்தை காமிச்சிட்டு தானே இந்த இடத்துக்கே வந்திருப்பான். திருப்பி டைனோசர் கூட சண்டை, அந்த டைனோசரை நம்ம சாசுகேவாலே டிஃபீட் பண்ண முடியல அப்படின்னு காமிச்சா போறா. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஒட்டுமொத்தமாக டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி பொருட்டோ அனிமேஷன் ஆகட்டும், கேரக்டர் டிசைன் ஆகட்டும், அவனுக்கு கொடுத்த பில்டப் ஆகட்டும், ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதாகட்டும், அதெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு. காலங்காத்தால உனக்கு புறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். ஓகே ரைட், இது வரைக்கும் நம்ம பார்த்தது பொருட்டோவோட டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி நடந்தது. இப்போ நம்ம பார்க்க போறது டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் நடக்கிறது. ஃபர்ஸ்ட் இந்த பொருட்டோவோட டைம் ஸ்கிப்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அனிமேல டைம் ஸ்கிப்ன்றது வேற ஒன்றும் இல்லை, இங்கிருந்து ஒரே ஜம்ப் அடிச்சு ஃபியூச்சருக்கு போறது. இதை தெளிவாக சொல்லணும்னா ஒவ்வொரு அனிமேக்குமே ஒரு ஆர்க் இருக்கும், அந்த ஆர்க்கு இடையில நடக்கக்கூடிய ஜம்ப் தான் இந்த டைம் ஸ்கிப். இதை இன்னும் சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும்னா நருட்டோ எடுத்துக்கோங்க. நருட்டோ ஷிப்டன், நருட்டோ கிளாசிக். நருட்டோ கிளாசிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு பிரேக் எடுத்துட்டு தான் நருட்டோ ஷிப்டனை கொடுத்துருப்பாங்க. அந்த நருட்டோ கிளாசிக்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை நருட்டோ ஷிப்டன்ல காமிக்கும் போது எல்லாருமே கொஞ்சம் பெரிய பசங்களா மாறி இருப்பாங்க.
காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அனிமேவுக்கு வெளியே மட்டும் டைம் ஓடல, அனிமேக்குள்ளேயுமே டைம் ஓடுது. இந்த விஷயத்தை ஒன் பீஸ்ல நிறையவே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு இந்த டைம் ஸ்கிப் என்னன்றது புரியும். அண்ட் இந்த டைம் ஸ்கிப்புக்குள்ள நடக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி ஒரு எபிசோடு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய கேரக்டருக்கும் டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா எடுக்கக்கூடிய எபிசோட்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸுக்குமே ஏஜ் டிஃபரெண்ட் நிறையவே இருக்கும். அப்ராக்சிமேட்டா ஒரு 2-3 வருஷம் ஜம்ப் பண்ணி தான் காமிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி நம்ம நருட்டோவுக்கு 5 வயசுனா, டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா 7 வயசோ 8 வயசோ இருக்கும். இந்த ஒரு விஷயத்தை தான் டைம் ஸ்கிப்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ரைட். இப்போ பொருட்டோ டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா எதனால பொருட்டோ சீரிஸை நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது அண்ட் எதனால அந்த கேரக்டரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்ப்போமா. ஃபர்ஸ்ட் பொருட்டோ கேரக்டர் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்ல பொருட்டோ கேரக்டரை நிறைய பேருக்கு பிடிக்காது. பட் அதே பொருட்டோ கேரக்டரை பார்த்தீங்கன்னா இந்த டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சது. அதுக்கு காரணம் அந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட் தான். வேற லெவலில் நம்ம பொருட்டோவோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டை கொடுத்துருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம நருட்டோவையும் ஹினட்டாவையும் சீல் பண்ணிட்டாங்க அப்படின்றது தான். ஆடியன்ஸ் எல்லாருமே எதனாலடா இவங்க 2 பேரும் சீல் பண்ணாங்க, என்ன ஆச்சு இவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே மறுபடியும் ஓடி வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் திஸ் டைம் பொருட்டோ கேரக்டர் அப்படின்னு ரிவர்ஸ்டு. அதாவது இந்த டைம்ல தான் கவாக்கி அண்ட் பொருட்டோ இவங்க 2 பேருக்கும் அந்த கேரக்டர் ஸ்விட்ச் நடந்துரும். அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல இருக்கக்கூடிய பொருட்டோ கிட்ட வந்தோம்னா, பொருட்டோ ஒரு ஒட்சுக்கி ஒரு ஆம்னி போட்டன்ட் அது இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொருட்டோவுக்கு ஏகப்பட்ட ஐபி ஏற்றிருப்பானுங்க. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி நான் ஒரு கீ பாயிண்ட் சொன்னல, நம்ம நருட்டோவுக்கு ஸ்டார்டிங்ல எதுவுமே இருக்காது. பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும். பட் இங்கே நம்ம பொருட்டோவுக்கு அப்படியே எல்லாமே ரிவர்ஸ்ல நடந்திருக்கும். ஸ்டார்டிங்ல எல்லாமே நம்ம பொருட்டோவுக்கு கிடைச்சிருக்கும். பட் கடைசியில் பார்த்தீங்கன்னா தம்பி உங்ககிட்ட எதுவுமே இல்லப்பா அப்படின்ற மாதிரி விட்டுருவானுங்க. ஐ மீன் யூ லூஸ் எவ்ரிதிங். இந்த சீனை பார்த்ததுக்கு அப்புறமா தான் நிறைய பேருக்கு பொருட்டோ மேல லவ் வர ஆரம்பிச்சது. சே பாவண்டா, அவன் ஸ்டார்டிங்ல எல்லாமே இருந்து இப்போ எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே யோசிக்க வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் ஸ்கிப் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம பொருட்டோ கூட தனியாக இருந்தது சாசுகே தான். நிறைய இடங்களில் சாசுகே பொருட்டோவை ப்ரொடெக்ட் பண்ண தான் பார்த்துருப்பாரு. ஸோ அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா போயிட்டு இருக்கும். பிகாஸ் இந்த டைம்ல, அதாவது இந்த டைம் ஸ்கிப் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த டைம்ல நம்ம பொருட்டோ ஒரு சாதாரண ஆள்லாம் கிடையாது, ஒக்காகியாவே கில் பண்ண ஒரு கிரிமினல். ஸோ இதனால ஊர்ல இருக்கிற எல்லாருமே நம்ம பொருட்டோவை தான் தேர்ந்து இருப்பானுங்க. ஸோ அதனால நம்ம பொருட்டோ மறைஞ்சிருந்து வாழ்ற மாதிரியான சுச்சுவேஷன் தான் கிரியேட் ஆகியிருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கோடு இருக்கான்ல, கோடு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்ன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவன் வேற பத்தாத குறைக்கு நம்ம பொருட்டோவை வெறி கொண்டு தேடுவோம். இதுவே நீங்க நருட்டோ சீரிஸோட டைம் ஸ்கிப் எடுத்துக்கிட்டீங்கன்னா டோட்டலாவே டிஃபரெண்டா இருக்கும். பொருட்டோ மாதிரி நம்ம நருட்டோட டைம் ஸ்கிப்ல பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்க மாட்டான். கஷ்டப்பட்டு இருப்பான் தான். பட் நம்ம பொருட்டோ அளவுக்கு கஷ்டப்பட்டானான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நருட்டோ ஜெரையா கூட ஒரு ட்ரைனிங்காக தான் போயிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெரையாவுமே பார்த்தீங்கன்னா அவருக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே நம்ம நருட்டோவுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அங்கே நம்ம ஜெரையாவுக்கும் நருட்டோவுக்கும் பெருசாக எந்த ஒரு அட்டாக்குமே நடந்திருக்காது. லைட்டாக ஒரு சில அடிகள் மட்டும் தான் விழுந்திருக்குமே தவிர பெருசாக எதுவுமே ஆகாது. அதன் பிறகு நார்மலாக டைம் ஸ்கிப்புக்கு அப்புறம் லீஃப் வில்லேஜுக்குள்ள வந்திருப்பாங்க. ஸோ நருட்டோட டைம் ஸ்கிப்ன்றது பார்க்கறதுக்கு கொஞ்சம் சிம்பிளாக தான் தெரிஞ்சிருக்கும். பட் பொருட்டோட டைம் ஸ்கிப்புக்கு வந்தீங்கன்னா அது டோட்டலாக டிஃபரெண்டாக இருக்கும். பொருட்டோவுக்கே ஒரு சில இடத்துல நம்ம என்னடா பண்ணிட்டு இருக்கோம், இங்கே என்ன நடக்குது அப்படின்றது புரியாது. ஸோ த மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, ஸ்டார்டிங்ல ஒரு பையனுக்கு எல்லாமே இருக்கு. பட் ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் எல்லாத்தையுமே இழந்துடுறான். அப்படி அவன் லூஸ் பண்ணது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி அதுல இருந்து மீண்டு வரானா இல்லையா அப்படின்றத இந்த பொருட்டோவோட டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா நடக்கக்கூடிய கதை. இந்த பொருட்டோ டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா நடக்கக்கூடிய பொருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ் மாங்க எல்லாருமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கூட ரீசெண்டா ஒரு சாப்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பொருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேடஸான சீன்ஸை நம்ம பொருட்டோவுக்காக வச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல பொருட்டோ கேரக்டரை எந்த அளவுக்கு நெகட்டிவா பார்த்தோமோ அந்த நெகட்டிவா பார்த்தீங்கன்னா இந்த 2 ப்ளூ வார்டெக்ஸ்க்கு அப்புறம் பாசிட்டிவா மாத்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, நான் இதுக்கு முன்னாடி சொன்ன கோட் கேரக்டர் இருக்குல்ல, அவன் பயங்கர பவர்ஃபுல். எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னா நம்ம பொருட்டோவை அசால்ட்டா டிஃபீட் பண்ணிடுவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்த ஒரு கேரக்டர். பட் அவனுடைய மூஞ்சிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டோ காலை வச்சு மறிக்கிற மாதிரியான ஒரு சீனை காமிச்சிருப்பாங்க. அந்த சீன்லாம் பயங்கர பேடாஸா இருக்கும். சப்போஸ் யாராச்சும் பார்க்கலன்னா மறக்காம போயிட்டு செக் பண்ணி பாருங்க. ஆக்சுவலா அந்த பொருட்டோ 2 ப்ளூ வார்டெக்ஸோட சாப்டர் 1லயே பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டரை மாசா தான் காமிச்சிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம சாரடா உச்சிகாவே எடுத்துக்கோங்க. அவங்க கேரக்டரை டோட்டலாவே டிஃபரெண்டா காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சமயத்தில் ஒக்காகேவா யார் இருப்பாங்கன்னா நம்ம ஷிகமாரு நாரா. பிகாஸ் அந்த சமயத்தில் நம்ம நருட்டோவை சீல் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம ஷிகமாரு நாரா தான் ஒக்காகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஷிகமாரோட கேரக்டருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நல்லாவே இருந்துச்சு. நருட்டோ சீரிஸை விட பொருட்டோ சீரிஸ் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வேலைகளை பார்த்திருப்பாங்க. பொருட்டோ சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே அதோட டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நருட்டோ த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால நருட்டோவுக்கு அப்புறமா வரக்கூடிய ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இந்த சீரிஸ் எடுத்திருப்பாங்க. அதனாலே நிறைய கேரக்டரோட டிசைனை மாத்தினாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சயின்ஸ் எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, சயின்ஸை பஸ் பண்ண ஏகப்பட்ட விஷயங்களை பொருட்டோ சீரிஸ்ல காமிச்சிருப்பாங்க. பட் என்னதான் அதெல்லாம் பண்ணியிருந்தாலுமே ஸ்டார்டிங்ல நம்ம பொருட்டோ சீரிஸ் அந்த அளவுக்கு பெருசா ஓடல அன்டில் நம்ம நருட்டோ பேரியன் மோடுக்கு போகிற வரைக்கும். நருட்டோவோட பேரியன் மோட காமிச்சதுக்கு அப்புறம் பொருட்டோ சீரிஸை பார்க்காதவனுங்க கூட இந்த ஒரு சீனை பார்க்க வந்தானுங்க. பட் இது இப்படியே போனால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்களான்னு தெரியல. நம்ம நருட்டோவை தூக்கி சீல் பண்ணிட்டானுங்க. நருட்டோவை சீல் பண்ணதுக்கு அப்புறமா தான் பொருட்டோ சீரிஸ்ல ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்திருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த கவாக்கி அண்ட் பொருட்டோ 2 பேரோட கேரக்டர் சுவிட்சுமே நடந்திருக்கும். அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நான் இங்க சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் சிம்பிளா சொல்லணும்னா எய்டான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் இருப்பா. இவ பார்த்தீங்கன்னா இவகிட்ட இருக்கக்கூடிய ஆம்னி போட்டட்ஸை யூஸ் பண்ணி நம்ம கவாக்கியோட லைஃப்ல பொருட்டோவையும் பொருட்டோட லைஃப்ல கவாக்கியையும் சேஞ்ச் பண்ணி விட்டுருவா. அதாவது இப்போ பொருட்டோ தான் கவாக்கி, கவாக்கி தான் பொருட்டோ. அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் இருக்கக்கூடிய பொருட்டோ சாதாரண பொருட்டோ கிடையாது, ஒக்காகியாவே கில் பண்ண பொருட்டோ. அதனால தான் நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி ஊரில் இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம பொருட்டோவை தேடி போவாங்க. பட் எய்டா யூஸ் பண்ண இந்த ஆம்னி போட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சாரடாவுக்கு மட்டும் ஒர்க் ஆகி இருக்காது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா சாரடா அவளுக்கு தெரிஞ்ச எல்லா ஒன்றுமே சாசுகே கிட்ட சொல்லுவா. சாசுகே ஸ்டார்டிங்கில் அதை நம்ப மாட்டான். பட் அந்த சமயத்தில் நம்ம சாரடாவுக்கு பார்த்தீங்கன்னா மங்கி ஷேரிங்னு அவேக் ஆகிடும். அதை பார்த்துட்டு தான் நம்ம சாசுகே நம்புவோம். இதுக்கப்புறமா தான் நம்ம சாசுகேவும் பொருட்டோவும் சேர்ந்து தனியாக மறைஞ்சு வாழ ஆரம்பிப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சமயத்தில் தான் அந்த
அந்த டைம் ஸ்கிப்பே ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு ஒன்லைனை கேட்கும் போது எல்லாருக்குமே பிடிச்சி போயிருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த டூ ப்ளூ வார்டெக்ஸுக்கு இவ்வளோ ஃபேன்ஸ். இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நினைச்சேன். பட் என்னையும் மீறி ஏதாச்சும் ஸ்பாயிலர்ஸ் வந்திருந்தா மன்னிச்சு. ஏன்னா ரீசெண்ட் டைம்ஸில் இந்த பொருட்டோ டூ ப்ளூ வார்டெக்ஸுக்கு இருக்கக்கூடிய ஃபேன் பேஸே அதிகம். ஸோ அதனால் ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் அதை படித்தா தான் உங்களுக்கு அந்த ஃபுல்ஃபில்லான ஃபீலிங் கிடைக்கும். சரி, ஓகே, ரைட்டு. இப்போ ஃபைனலாக அந்த $1 million கொஸ்டினுக்கு வருவோமா? என்ன ப்ரோ கொஸ்டின் எதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய பொருட்டோ இருக்கான்ல, ஃபுல் பவரில் இருக்கக்கூடிய பொருட்டோ இருக்கான்ல, அவனால் நம்ம நருட்டோவை கில் பண்ண முடியுமா, டிஃபீட் பண்ண முடியுமான்றது தான். இப்போ நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, என்ன ப்ரோ கேள்வி இதெல்லாம், நம்ம நருட்டோ நினைச்சா பொருட்டோவை அசால்ட்டாக டிஃபீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. பட் ஒரு மறுக்க முடியாத உண்மை என்ன தெரியுமா கைஸ்? இப்போ இருக்கக்கூடிய பொருட்டோவை யாராலையுமே அசால்ட்டாக டிஃபீட் பண்ணிட முடியாது. அது நம்ம நருட்டோவாக இருந்தாலும் சரி. ஆக்சுவலாக டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா நம்ம பொருட்டோவுக்கு கொடுக்கப்பட்ட பவர்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும். ஊரில் இருக்கக்கூடிய எல்லா பவர்ஸுமே நம்ம பொருட்டோ கிட்ட கொடுத்து வச்சிருப்பானுங்க. இது மட்டும் இல்லாமல் காட் லெவல் பீயிங்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய பவர்ஸ் இருக்குல்ல, அதுவுமே நம்ம பொருட்டோ கிட்ட இருக்கும். ஆல்ரெடி உனக்குள்ள உசுமாக்கி, ஒட்சுட்சுக்கி, ஜோகன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் கர்மா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்கு. பத்தாவது வரைக்கும் இன்னும் அடிஷனலாக வேற ஏகப்பட்ட பவர்ஸை கொடுத்து வச்சிருப்பானுங்க. ஸோ சிம்பிளாக நம்ம பொருட்டோ கிட்ட இல்லாத பவர்ஸே கிடையாது. அதுக்குன்னு வீக்னஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, வீக்னஸுமே இருக்கலாம். பட் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய பொருட்டோவை நருட்டோவால் டிஃபீட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக முடியாதுன்னு தான் சொல்லணும். பவர்ஸ் வைஸாக கம்பேர் பண்ணி பார்த்தாலே நம்ம பொருட்டோவுக்கு தான் பவர்ஸ் அதிகம். ஏதாச்சும் ட்ரிக்ஸ் பண்ணி வேணா நம்ம நருட்டோ பொருட்டோவை ஜெயிக்கலாமே தவிர பவர்ஸ் வைஸாக கம்பேர் பண்ணி பார்த்தா ஜெயிக்கவே முடியாது. ஸ்டார்டிங்கில் எனக்கு எந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்கு காண்டாதான் ஆச்சு. பட் என்ன பண்ணுறது, அதுதான் உண்மை ஆகி போச்சு. ஸோ நம்பி தான் ஆகணும். இது ஆக்சுவலாக நம்ம நருட்டோவுக்கு மட்டும் இல்லைங்க, யாராலையுமே நம்ம பொருட்டோவை டிஃபீட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு பொருட்டோவை தள்ளிட்டானுங்க. இப்போ யாராச்சும் பொருட்டோவை கில் பண்ணணும், டிஃபீட் பண்ணணும் அப்படின்னா பொருட்டோவோட பையன் வந்து அவனை டிஃபீட் பண்ணதான் உண்டு. அதுவும் அவனுடைய மூஞ்சில 10 டோஜுட்ஸ் இருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பீஸ்ட் எல்லாமே அவனுடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா பவர்ஸையும் கொடுத்தா மட்டும்தான் அவனால் நம்ம பொருட்டோவையே டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு பொருட்டோவை இந்த டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா ஓவர் பவர்டாக காமிச்சிருப்பாங்க. பொருட்டோவை பவர்ஃபுல்லாக காமிக்கிறதுக்கு சில பல ரீசன்ஸ்லாம் இருக்கும். பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக காமிக்கணுமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சில இடத்துல டவுட்லாம் வந்துச்சு. பட் இருந்தாலும் இது பொருட்டோவோட கதை. ஸோ பொருட்டோவை பவர்ஃபுல்லாக காமிக்கிறதுல தப்பு இல்லைன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இப்போ உங்களுக்கு அந்த $1 million கொஸ்டினுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் யாராச்சும் இல்லை ப்ரோ என்னால் இதை ஏற்றுக்கொள்ள முடியல, நீங்கள் 2 பேரோட பவர்ஸை வச்சு, ஐ மீன் பொருட்டோ அண்ட் நருட்டோவோட பவர்ஸை வச்சு கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு கேட்டால் அதுக்குமே நான் ரெடியாக தான் இருக்கேன். நிறைய பேர் கமெண்ட்டில் அதை கேட்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்காக அந்த வீடியோவை நான் மேக் பண்ணி போடுவேன். ஸோ கைஸ், நம்ம வீடியோ 2க்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலும் மிஸ் பண்ணியிருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குறவங்க எல்லாருமே அதை தெரிஞ்சுப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கும் நீங்கள் டைம் ஸ்கிப்புக்கு முன்னாடி பொருட்டோவை பார்த்தீங்களா, இல்லை டைம் ஸ்கிப்புக்கு அப்புறமா பொருட்டோவை பார்க்க ஸ்டார்ட் பண்ணீங்களா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அது கூட சேர்த்து இந்த பிஃபோர் டைம் ஸ்கிப் அண்ட் ஆஃப்டர் டைம் ஸ்கிப்பை நான் எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த ஒவ்வொரு கமெண்ட்டும் தான் பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். ஸோ அதனால் எல்லாருமே மறக்காம கீழே உங்களுடைய தாட்ஸை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அதுலேயும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய பொருட்டோ நம்ம நருட்டோவை விட பவர்ஃபுல்லா அப்படின்றதையுமே சொல்லுங்க. ஏன்னா என்னுடைய தாட்ஸை நான் சொல்லிட்டேன், உங்களுடைய தாட்ஸை நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. சரி, ஓகே, ரைட் கைஸ், சொல்ல வேண்டியது எல்லாத்தையுமே சொல்லியாச்சு. ஸோ அதனால் நம்ம இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்ககிட்ட இருந்து விடைபெறுது உங்கள்கிட்ட போயிட்டு வரீங்க. நன்றி, வணக்கம்.